ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள். முரளி தேதி 31/3/2025. பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது பழைய உலகத்தின் நுழைவாயிலிருந்து வெளியேறி சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றீர்கள். தந்தைதான் முக்தி ஜீவன் முக்திக்கான வழி கூறுகிறார். பரந்தாம் செல்வதற்கும் சொர்க்கம் செல்வதற்கான வழியை பாபா கூறுகிறார். கேள்வி: நிகழ்காலத்தில் எல்லாவற்றையும் விட நல்ல செயல் எது? பதில்: மனம் சொல் செயல் மூலமாக குருடர்களுக்கு கைத்தடி ஆவது எல்லாவற்றையும் விட நல்ல செயலாகின்றார் பாபா. அப்போ எல்லாவற்றோட நல்ல செயல் எது? குருடர்களுக்கு கைத்தடி ஆகிறது. மனதால், சொல்லால், செயல் மூலமாக. அதாவது நம்ம பாபாவுடைய ஞானத்தை கொடுத்து அவர்களுக்கு நாம் வழிகாட்டணுன்றார் பாபா. இதுதான் எல்லாவற்றையும் விட நல்ல செயலாகும். இப்போ மனதாலையும் சேவை பண்ணணும், வார்த்தையினாலும் சேவை பண்ணணும், செயலாலையும் சேவை பண்ணணுன்றார். மனிதர்களுக்கு வீட்டிற்கான மற்றும் ஜீவன் முக்திக்கான வழி கிடைத்துவிடும் வகையில் அப்பேற்பட்ட என்ன வார்த்தைகள் எழுதலாம் என்று குழந்தைகளாக நீங்கள் ஞான மனனம் செய்ய வேண்டும். இங்கு அமைதி மற்றும் சுகமான உலகத்திற்கு செல்வதற்கான வழி கூறப்படுகின்றது என்பதை மனிதர்கள் சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி. மந்திரவாதியின் விளக்கு பற்றி கேள்விப்பட்டுள்ளீர்கள். அல்லாவுதீனின் விளக்கு அல்லது மந்திரவாதியின் விளக்கு என்னென்ன காண்பிக்கிறது? வைகுண்டம், சொர்க்கத்தை காண்பிக்கிறது என்றார். இப்பொழுது இந்த பிரகாசத்தை வெளிப்படுத்துவதற்காக குழந்தைகள் கண்காட்சி மேளா ஆகியவை நடத்துகின்றார்கள். அதிகமான செலவு செய்கின்றார்கள், தலையில் அடித்து கொள்கிறார்கள் என்றார் பாபா. அதாவது அந்த அளவுக்கு நாம் அவங்களுக்கு புரிய வைப்பதற்காக நிறைய முயற்சிகள் என்பது செய்கின்றார் பாபா. இதற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று கேட்கிறார்கள். அந்த கண்காட்சி மேளாக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு குழந்தைகள் கேட்கின்றார்கள். இங்கு மும்பைக்கு கேட் ஆஃப் இந்தியா என்று கூறுகிறார்கள். டெல்லியில் கூட பார்த்தீங்கன்னா இந்தியா கேட் உள்ளது. இப்பொழுது இது நம்முடையது கேட் ஆஃப் முக்தி ஜீவன் முக்தி. 2 நுழைவாயில்கள் உள்ளன அல்லவா? எப்பொழுதுமே 2 நுழைவாயில்கள் இருக்கும். அது 2 என்ட்ரன்ஸ் இருக்கின்றார். அதாவது ஒன்று இன், இன்னொன்று அவுட்டு, உள்ளே மற்றும் வெளியே. ஒரு வாயில் வழியாக வருவது, மறு வழியாக செல்வது. இதுவும் அவ்வாறே. நாம் புதிய உலகத்திற்கு வருகிறோம், பிறகு பழைய உலகத்திலிருந்து வெளியேறி நமது வீட்டிற்கு சென்று விடுகின்றோம். ஆனால் திரும்பி நாமவோ செல்ல முடியாது. ஏன்னா வீட்டை மறந்து விட்டுள்ளோம். வழிகாட்டு வேண்டும். அவரும் நமக்கு கிடைத்துள்ளார். அவர் வழியை கூறுகின்றார். பாபா நமக்கு முக்தி ஜீவன் முக்தி, சாந்தி தாமம் மற்றும் சுகத்தின் வழியை கூறுகின்றார். நிறைய சிந்தனைகள் எழுகிறது. முக்தி ஜீவன் முக்தி என்று எதற்கு கூறப்படுகிறது என்பது கூட யாருக்குமே தெரியாது என்றார் பாபா. அமைதி மற்றும் சுகமோ எல்லோருமே விரும்புகின்றார்கள். சாந்தியும் வேண்டும், மேலும் பணம் செல்வமும் வேண்டும். அதுவும் சத்தியுகத்தில் தான் இருக்கின்றார். எனவே கேட் ஆஃப் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் அல்லது கேட் ஆஃப் பியூரிட்டி, பீஸ், ப்ராஸ்பரிட்டி, அதாவது தூய்மை, அமைதி மற்றும் சுகத்திற்கான நுழைவாயில் என்று எழுதலாம். இதுவும் நல்ல வார்த்தைகளாகும். 3மே இங்கு இல்லைன்றார். என்னல்ல? பியூரிட்டி இல்லை, பீஸும் இல்லை, ப்ராஸ்பரிட்டி இல்லை. தூய்மை, அமைதி, சுகம் எதுவுமே இல்லைன்றார். எனவே இதை பற்றி பின் புரிய வைக்க வேண்டியும் இருக்கும். அவசியம் நாம் இந்த பழைய உலகத்திலிருந்து வெளியேறி வீடு செல்ல வேண்டி இருக்கும். எனவே இது தூய்மை, சுகம், சாந்திக்கான நுழைவாயிலாகின்றதல்லவா? பாபாவிற்கு இந்த பெயர் நல்லதாக படுகிறது. இப்போது உண்மையில் அதை திறந்து வைக்கும் காரியத்தை சிவபாபா செய்கிறார். ஆனால் பிராமணர்களாகிய நம் மூலமாக செய்விக்கிறார். உலகத்தில் திறப்பு விழாக்களும் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றன அல்லவா? ஒருவர் மருத்துவ சாலையின் திறப்பு விழா நடத்துவார், ஒருவர் பல்கலைக்கழகத்தினுடைய திறப்பு விழா நடத்துவார். இதுவோ ஒரே ஒரு முறை நடக்கின்றது, மேலும் இந்த சமயத்தில் தான் நடக்கின்றது. நிகழ்காலத்தில் மனம் சொல் செயல் மூலமாக எல்லாவற்றையும் விட நல்ல செயலோ ஒன்றே ஒன்றுதான். அதாவது குருடர்களுக்கு கைத்தடி ஆகுவது. ஏ பிரபு, குருடர்களின் கைத்தடி என்று பாடவும் செய்கின்றார்கள். எல்லோருமே குருடர்களாக இருக்கின்றார்கள் என்றார் பாபா.
எனவே பாபா வந்து கைத்தடி ஆகின்றார். ஞானத்தினுடைய 3வது கண் அளிக்கிறார். அதன் மூலம் நீங்கள் சொர்க்கத்தில் வரிசை கிரமமாக முயற்சிக்கேற்ப செல்கின்றீர்கள். வரிசை கிரமமாகவே இருக்கவே இருக்கின்றார்கள். இது மிகவும் பெரிய எல்லையில்லாத ஹாஸ்பிட்டல் மற்றும் யூனிவர்சிட்டி ஆகும். ஆத்மாக்களின் தந்தை பரம்பிதா பரமாத்மா பதீத பாவனர் ஆவார் என்று புரிய வைக்கப்படுகிறது. நீங்கள் அந்த தந்தையை நினைவு செய்யுங்கள், பின் சுகதாமம் சென்று விடுவீர்கள். பாரதம் சொர்க்கமாக இருந்தது, வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை. இது மட்டும் நினைவில் இருந்தால் கூட இதுவும் மன்மனாபவ ஆகின்றார். நாம் சொர்க்கத்தில் முழு உலகிற்கு அதிபதியாக இருந்தோம். இவ்வளோ கூட நினைவில் இருப்பதில்லையா? இதுக்கு இந்த அளவு கூட உங்களுடைய நினைவில் இருக்கலையான்னு கேட்குறார். நமக்கு பாபா கிடைத்துள்ளார் என்பது புத்தியில் உள்ளது என்றால் அந்த குஷி இருக்க வேண்டும். ஆனால் மாயை கூட குறைவானது அல்லென்றார். அப்பேற்பட்ட தந்தையினுடையவராக ஆகி பிறகு அந்த அளவு குஷியில் இருப்பதில்லை. மூச்சு திணறி கொண்டே இருக்கின்றார்கள். மாயா அடிக்கடி மிகவுமே மூச்சு திணறுமாறு செய்கிறது. சிவபாபா நினைவை மறக்குமாறு செய்து விடுகிறது. நினைவு நிலைப்பதில்லை என்று சுயம் அவர்களே கூறுகின்றார்கள். பாபா ஞானக்கடலில் மூழ்கி எழுமாறு செய்கிறார். மாய பிறகு விகாரக்கடலில் மூழ்கி எழுமாறு செய்து விடுகிறது. மிகவும் மகிழ்ச்சியுடன் மூழ்கி எழ முற்பட்டு விடுகிறார்கள். சிவபாபா நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். மாய பிறகு மறக்கடிக்க வைக்கின்றது. தந்தை நினைவே செய்வதில்லை. தந்தையை அறியாமலேயே இருக்கின்றார்கள். துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவரோ பரம்பிதா பரமாத்மா அவர் அல்லவா? அவர் இருப்பதே துக்கத்தை நீக்குபவராக. அவர்கள் பிறகு கங்கையில் சென்று முழுக்கு போடுகிறார்கள். கங்கை பதித்த பாவனி என்று நினைக்கின்றார்கள். சத்தியுகத்தில் கங்கையை துக்கத்தை தீர்ப்பவர், பாவத்தை நீக்குபவர் என்றெல்லாம் கூற மாட்டார்கள் என்றார். சாது சந்நியாசி ஆகிய எல்லோரும் நதிகளின் கரையோரத்தில் அமருகிறார்கள். கடற்கரையில் ஏன் அமர்வதில்லை? இப்போது குழந்தைகளாக நீங்கள் கடலின் கரையில் அமர்ந்துள்ளீர்கள். ஏராளமான குழந்தைகள் கடலிடம் வருகிறார்கள். பிறகு கடலிலிருந்து வெளிப்பட்ட இந்த சிறிய பெரிய நதிகள் கூட உள்ளன என்று நினைக்கின்றார்கள். பிரம்மபுத்திரா, சிந்து மற்றும் சரஸ்வதி போன்ற பெயர்களும் வைக்கப்பட்டுள்ளன. குழந்தைகளே, நீங்கள் மனம் சொல் செயலில் மிக மிக கவனம் வைக்க வேண்டும் என்று பாபா புரிய வைக்கின்றார். ஒருபொழுது நீங்கள் கோபத்தில் வரக்கூடாது. கோபம் முதலில் மனதில் வருகிறது, பிறகு வார்த்தை மற்றும் செயலில் கூட வந்து விடுகின்றது. இவை 3 ஜன்னல்கள் ஆகும். எனவே பாபா புரிய வைக்கின்றார். இனிமையான குழந்தைகளே, வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தாதீர்கள். அமைதியாக இருங்கள். பேச்சில் வந்துவிட்டால் செயலில் வந்துவிடும். கோபம் முதலில் மனதில் வருகிறது, பிறகு பேச்சு செயலில் வருகிறது. 3 ஜன்னல்களிலிருந்து வெளிப்படுகிறது. முதலில் மனதில் வரும். உலகத்தாரோ ஒருவருக்கொருவர் துக்கம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள், சண்டையிட்டு கொண்டே இருக்கின்றார்கள். நீங்களும் யாருக்குமே துக்கம் கொடுக்கக்கூடாது. அப்பேற்பட்ட எண்ணம் கூட வரக்கூடாது. அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. எனவே பாபா வந்து சொர்க்கம் அல்லது சுகம் சாந்திக்கான நுழைவாயிலை கூறுகிறார். குழந்தைகளுக்குத்தான் கூறுகிறார். நீங்களும் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் என்று குழந்தைகளுக்கு கூறுகிறார். அதிகாலையில் சிந்தனை கடலை கடையும் பொழுது வெண்ணெய் வெளிப்படுகிறது, நல்ல கருத்துக்கள் வெளிப்படுகின்றன. அதனால தான் பாபா கூறுகிறார், அதிகாலை எழுந்து பாபாவின் நினைவு செய்யுங்கள். மேலே என்ன பெயர் வைக்கலாம் என்பது பற்றி விசார் சாகர் மந்தனம் செய்யுங்கள். சிந்தனை செய்ய வேண்டும். ஒரு சிலருடைய நல்ல சிந்தனையை வெளிப்படுகிறது. பதித்தர்களை பாவனமாக ஆக்குவது என்றால் நரகவாசியை சொர்க்கவாசியாக ஆக்குவதாகும். நீங்கள் இப்பொழுது யாருக்குமே தலை வணங்க முடியாது, சட்டம் கிடையாது என்றார் பாபா. மற்றபடி யுக்தியுடன் நடக்க வேண்டியுள்ளது. சாதுக்களை தங்களை உயர்ந்தவர்கள், தூய்மையானவர்கள் என்று நினைத்து கொள்கிறார்கள். மற்றவர்களை தூய்மையற்றவர்கள், தாழ்ந்தவர்கள் என்று நினைக்கின்றார்கள். நாம் எல்லோரையும் விட உயர்ந்தவர்கள் ஆவோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் என்றாலும் கூட யாராவது கை கூப்பினால், அதாவது இப்போ வணக்கம் செலுத்துகிறாங்க அப்படின்னா அதற்கு பதிலாக அவ்வாறே செய்ய வேண்டியிருக்கும். அறிவோ தத்தத் சத்து என்கிறார்கள் என்றால் நீங்களும் அவ்வாறே கூற வேண்டியிருக்கும். யுக்தியுடன் நடக்கவில்லை என்றால் அவர்கள் கைக்குள் வரமாட்டார்கள் என்றார் பாபா. மிகவுமே யுக்திகள் வேண்டும். சாவு தலை மீது வரும் பொழுது எல்லோரும் பகவானின் பெயரை எடுக்கின்றார்கள். தற்காலத்தில் விபத்துக்களோ நிறைய ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மெல்ல மெல்ல தீ பரவுகின்றது. நெருப்பு வெளிநாட்டிலிருந்து ஆரம்பமாகும். பிறகு மெல்ல மெல்ல முழு உலகமே எரிந்து போய்விடும். கடைசியாக குழந்தைகளாக நீங்கள்தான்
இருந்து விடுகின்றீர்கள். உங்களுடைய ஆத்ம தூய்மையாக ஆகிவிடும் பொழுது பிறகு உங்களுக்கு அங்கே புதிய உலகம் கிடைக்கிறது. உலகத்தினுடைய புதிய நுழைவாயில் குழந்தைகளாக உங்களுக்கு கிடைக்குது. அல்லாவுதனின் விளக்கு கூட பிரசித்தமானதல்லவா? நோட் இப்படி செய்யும் பொழுது அளவற்ற குஷி என்பது கிடைத்து விடுகிறது என்றார் பாபா. ஏன்னா இது போன்ற கருத்துக்கள் நம்ம நோட் பண்ணணும் என்றார். சரியான விஷயம்தான். அல்லாஹ் அவல்தீன் சட்டென்ற சமிஞ்சை மூலமாக சாட்சாத்காரம் செய்விக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நீங்கள் சிவபாவை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் எல்லாமே சாட்சாத்காரம் ஆகிடும்ன்றார். அப்படி பக்தியில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ தீவிரமான பக்தி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சாட்சாத்காரம் கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரி பாபா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சிவபாவை மட்டுமே நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, நினைவு செய்தீர்கள் என்றால் எல்லாமே சாட்சாத்காரம் ஆகிவிடும். தீவிர பக்தினால் கூட சாட்சாத்காரம் ஆகின்றது அல்லவா? இங்கு உங்களுக்கு லட்சிய நோக்கத்தின் சாட்சாத்காரமோ கிடைக்கின்றது. பிறகு நீங்கள் பாபாவை சொர்க்கத்தை நிறைய நினைவு செய்வீர்கள்ன்றார் பாபா. நம்மளுடைய லட்சிய நோக்கம் என்ன? ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணர் ஆகிறது. அப்போ அந்த ஒரு சாட்சாத்காரம் கூட உங்களுக்கு கிடைக்குதுன்றார். பிறகு நீங்கள் பாபாவை சொர்க்கத்தை நிறைய நினைவு செய்வீர்கள், அடிக்கடி பார்த்து கொண்டே இருப்பீர்கள். யார் பாபாவினுடைய நினைவில் மற்றும் ஞானத்தில் மூழ்கி இருப்பார்களோ அவர்களால் தான் கடைசியின் அனைத்து காட்சிகளையும் பார்க்க முடியுன்றார் பாபா. ஏன்னா கடைசியில் அந்த மாதிரி நடக்கும் இல்லையா? உலகத்தில் விநாசத்தினுடைய காட்சி சொல்கிறார் பாபா. யார் பாபாவுடைய நினைவில் மற்றும் ஞானத்தில் மூழ்கி இருப்பார்களோ அவர்களால் தான் கடைசியில் அனைத்து காட்சிகளையும் பார்க்க முடிகின்றார். கடைசியில் மிகப்பெரிய குறிக்கோளாகும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தை நினைவு செய்வது சித்தி வீடு கிடையாது என்றார். அதாவது சாதாரண விஷயம் இல்லை, மிகுந்த உழைப்பு இருக்கின்றார். நினைவே முக்கியமானதாகும். எப்படி பக்தி மார்க்கத்தில் தீவிர வேகத்துடன் நினைவு செய்யும் பொழுது சாட்சாத்காரமாகிறது. நீங்கள் கூட நினைவின் உழைப்பில் இருந்தீர்கள் என்றால் மிகவும் குஷியுடன் இருப்பீர்கள். மேலும் சாட்சாத்காரம் ஆகிக் கொண்டு இருக்கும். இந்த முழு உலகமே மறந்து போய்விடும். மனாபவ ஆகிவிடுவீர்கள். இனி என்ன வேண்டும்? யோக பலத்தினால் பின் நீங்கள் தங்களுடைய சரீரத்தை விட்டு விடுகின்றீர்கள். பக்தியில் கூட உழைப்பு இருக்கின்றார். இதில் கூட உழைப்பு வேண்டும். உழைப்பிற்கான வழியை பாபா மிகவும் முதல் தரமானதாக கூறிக்கொண்டிருக்கின்றார். தன்னை ஆத்மா என்று உணர்வதால் பிறகு தேக உணர்வே இருக்காது. சமான் தந்தைக்கு சமானமானவராக ஆகிவிடுவீர்கள். சாட்சாத்காரம் செய்து கொண்டே இருப்பீர்கள். குஷியும் மிகுந்ததாக இருக்கும். தன்னுடைய பெயர் ரூபத்திலிருந்தே தனிப்பட்டவராக வேண்டும். பிறகு மற்றவருடைய பெயர் ரூபத்தை நினைவு செய்வதால் என்ன நிலைமையாகும்? ஞானமும் மிகவும் சுலபமானது என்றார் பாபா. பிரம்ம ஞானிகள் கூட இவ்வாறு தான் சரீரம் விடுகின்றார்கள் என்று பாபா புரிய வைத்துள்ளார். நாம் ஆத்மாவோ பரமாத்மாவுடன் கலந்து விட வேண்டும். யாருமே கலந்து விடுவதில்லை. இருப்பது பிரம்ம ஞானியாக அமர்ந்தபடியே சரீரத்தை விட்டு விடுகிறார்கள் என்பதை பாபா பார்த்துள்ளார். வாயுமண்டலம் மிகவும் சாந்தமாக இருக்கும். ஆழ்ந்த அமைதி நிலவி விடுகிறது. அந்த ஆழ்ந்த அமைதி கூட யார் ஞான மார்க்கத்தில் இருக்கிறார்களோ, அமைதியாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு தான் அனுபவமாகின்றார். மற்றபடி ஒரு சில குழந்தைகளோ இன்னுமே சிறு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அடிக்கடி விழுந்து விடுகிறார்கள். இதில் மிக மிக மறைமுகமான முயற்சி என்பது வேணுன்றார். பக்தி மார்க்கத்தின் உழைப்பு கண்கூடாக தெரிகிறது. மாலையை உருட்டு மூளையில் அமர்ந்து பக்தி செய். மாலையை உருட்டு மூளையில் அமர்ந்து பக்தி செய். இங்கே நடந்தாலும் சென்றாலும் நீங்கள் நினைவில் இருக்கின்றீர்கள். பக்தியில் அது போல் பண்ணுறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? நடந்தாலும் போனாலும் பாபாவுடைய நினைவில் இருக்கிறோம். நீங்கள் ராஜ்யத்தை எடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது யாருக்குமே தெரியாது. யோகத்தின் மூலமாகத்தான் முழு கணக்கு வழக்குகளையும் தீர்க்க வேண்டும். ஞானத்தினால் கணக்கு தீர்ந்து விடுமா என்ன? கணக்கு வழக்கு யோகத்தின் மூலமாகத்தான் தீர்க்க முடியும். கர்ம கணக்கு நினைவினால்தான் முடிவுக்கு வருன்றார் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மனம், சொல் மற்றும் செயலால் ஒருபொழுது நீங்கள் கோவப்படக்கூடாது. இந்த 3 ஜன்னல்களின் மீது மிகுந்த கவனம் கொள்ள வேண்டுன்றார். மனம், சொல், செயல் இதன் மேலே ரொம்ப கவனம் இருக்கணுன்றார். வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் துக்கம் கொடுக்கக்கூடாது. செகண்ட் பாயிண்ட், ஞானம் மற்றும் யோகத்தில் மூழ்கி இருந்து கடைசி காட்சிகளை பார்க்க வேண்டும். தன்னுடைய அல்லது மற்றவர்களின் பெயர் ரூபத்தை மறந்து நான் ஆத்மா ஆவேன் என்ற இதே நினைவுடன் தேக உணர்வை நீங்கள் நீக்கிவிட வேண்டும். தன்னுடைய சரீரத்தினுடைய பெயர் ரூபத்திலே மாட்டிக்கூடாது. அதே போல் மற்றவர்களுடைய பெயர் ரூபத்திலே மாட்டிக்கூடாதுன்றார் பாபா. இதுக்காக பாபா என்ன ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாரு? நான் ஆத்மா, நான் இந்த சரீரம் இல்லை, நான் ஆத்மாவேன் என்ற
இதே நினைவுடன் தேக உணர்வை நீங்கள் நீக்கிவிட வேண்டும். ஏன்னா எப்போ தேக உணர்வில் வருகின்றோமோ அப்போ தான் பெயர்வதில் போய் மாட்டிக்கொள்வார்கள் அல்லவா? அதனால் நான் ஆத்மாவேன் என்ற இதே நினைவுடன் தேக உணர்வை நீக்கிவிட வேண்டும். வரதானம்: அன்பெனும் அம்பு மூலமாக அன்பால் காயத்தை ஏற்படுத்தி அன்பு மற்றும் பிராப்திகள் நிரம்ப பெற்ற அன்பில் தோய்ந்த ஆத்மா ஆகுக. அன்பெனும் அம்பு மூலமாக அன்பால் காயத்தை ஏற்படுத்தி அன்பு மற்றும் பிராப்திகள் நிரம்ப பெற்ற அன்பில் தோய்ந்த ஆத்மா ஆகுக. விளக்கம்: லௌகிக்க வாழ்விலும் ஒருவர் எவரது அன்பிலாவது வசமாகிவிட்டால் முகம், கண்கள், வார்த்தைகள் எல்லாவற்றிலும் இவர் காதல் வசமானவர் என்பார்கள். அவ்வாறே மேடை மீது வரும்பொழுது தன்னுள் இருக்கும் தந்தையின் அன்பெனும் ஆயுதத்தால் பிறரையும் காயப்படுத்துவார்கள். சொற்பொழிவிற்கான கருத்துக்களை சிந்திப்பது, நினைப்பது இவை சொரூபமல்ல. அன்பு மற்றும் பிராப்தியின் முழுமையான சொரூபம் லவ்லின் சொரூபமாகின்றார். அத்தாரிட்டியுடன் பேசும்பொழுதே அதனுடைய தாக்கம் என்பது ஏற்படும். ஸ்லோகன்: சம்பூர்ணம் மூலமாக இறுதி நாளை அருகே கொண்டு வாருங்கள். சம்பூர்ணம் மூலமாக இறுதி நாளை அருகே கொண்டு வாருங்கள். ஓம் சாந்தி.